வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது நமது நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஏன் ராஜினாமா செய்தார் என்பதற்கான புதிய தகவல்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது குறித்து நமது சடுகுடு டுடேவில் நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நமது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த ராஜினாமாவிற்கு என்ன காரணங்கள், இதற்கு பாஜக என்ன அழுத்தங்கள் கொடுத்தது, எதற்காக அவர் ராஜினாமா செய்தார், அவையை நடத்துவதற்கு மிக ஆர்வமாக இருந்த ஜெகதீப் தன்கரை இந்த முடிவுக்கு தள்ளியது யார் என்பது குறித்து நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் மாநிலங்கள் அவை தலைவராக வழக்கமாக சுறுசுறுப்புடன் செயல்பட்ட துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இரவு 9:30 மணி அளவில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக ஜனாதிபதி முர்முவுக்கு கடிதம் அனுப்பிய அவர் உடல்நல பாதிப்புகள் காரணமாக உடனடியாக பதவி விலகுவதாக கூறியிருந்தார். தன்கரின் இந்த எதிர்பாராத உடனடி பதவி விலகல் பெரும் பரபரப்பை, பல்வேறு சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவினுடைய மேலிடத்தின் அழுத்தம் காரணமாகத்தான் தன்கர் பதவி விலகினாரா என்பது குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் வழக்கறிஞராக இருந்து ஆளுநராகி பிறகு துணை ஜனாதிபதியாக பொறுப்புக்கு உயர்ந்தவர் ஜெகதீப் தன்கர். பல விவகாரங்களில் மிக தைரியமாக பேசக்கூடியவர். குறிப்பாக அவர் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர். ஒன்றிய பாஜக அரசு வேளாண் விரோத போக்கு எதிராக குரல் கொடுத்தவர். விவசாயிகள் போராட்டத்தை விவகாரத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். இதில் ஒன்றிய அரசு அவர் எச்சரிக்கை செய்திருந்தது. அதேபோல நீதித்துறையில் விவகாரத்திலும் தன்கர் கூறிய காட்டமான சில கருத்துக்கள் பாஜக மேலிடத்தை அதிருப்தி அடைய செய்து வைத்திருந்தன. சட்டப்பேரவை நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது ஜனாதிபதி, ஆளுநர்கள் முடிவெடுக்க காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தன்கர் கடுமையாக விமர்சித்தார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டையாக கருகிய நிலையில் ரூபாய் நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்திலும் நீதித்துறையை தன்கர் கடுமையாக தாக்கினார். நீதித்துறையுடைய தன்கருடைய தொடர் மோதல் போக்கை பாஜக மேலிடம் விரும்பவில்லை. அதேபோல பல விவகாரங்களில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தன்கர் தன்னிச்சையாக செயல்படுவதாக பாஜக அமைச்சர்கள் மேலிடத்திடம் குற்றம் சாட்டி கொண்டு வந்தனர். இதனால் தன்கருக்கும் பாஜக மேலிடத்திற்குமான உறவில் ஏற்கனவே விரிசல் நிலவி வந்தது. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்ய பாஜக ஒன்றிய அரசு விரும்பியது. அதற்கு குறைந்தபட்சம் மக்களவையில் 100 எம்பிக்களும் மாநிலங்கள் அவையில் 50 எம்பிக்களும் ஆதரவு தேவை. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலே மக்களவையில் 145 எம்பிக்களும் மாநிலங்கள் அவையில் 63 எம்பிக்களும் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வர நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். இதில் அதிகப்படியான கூட்டணி கட்சி எம்பிக்களிடம் கையெழுத்து பெற பாஜக நடவடிக்கை எடுத்து வந்தது. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை விட ஆளுங்கட்சியின் பங்கு அதிகமாக இருப்பதாக காட்டுவதில் பாஜக அரசு தீர்மானமாக இருந்தது. அது மட்டுமின்றி மாநிலங்கள் அவைக்கு பதிலாக ஆளுங்கட்சி எம்பிக்கள் பெரும்பான்மையாக உள்ள மக்களவை மூலமாக தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற பாஜக மேலிடம் முடிவு செய்திருந்தது. இதன் மூலம் தான் ஒதுக்கப்படுவதாக தன்கர் உணர்ந்தார். இதனால் மாநிலங்களவையில் 63 எதிர்க்கட்சி எம்பிகளிடமிருந்து தகுதி நீக்கத்திற்கான நோட்டீஸ் பெறப்பட்டுள்ளதாகவும் அதுவே போதுமானது என்ற மனநிலையில் அது தகுதி நீக்கத்திற்கான தீர்மானத்தை குழு அமைக்க அவையின் தலைமைச் செயலாளருக்கு தன்கர் உத்தரவு பிறப்பித்தார். இது பாஜக அரசின் திட்டத்திற்கு எதிரானது என்பதால் மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் தகுதி நீக்க நடவடிக்கை முற்றிலும் எதிர்க்கட்சி ஆதரவுடன் நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை ஆகிவிடும் என்பதால் பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த அதிருப்தியின் காரணமாகவே மாலையில் நடந்த அலுவல் ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் JP நட்டா, கிரண் ரிஜிஜு பங்கேற்காமல் விலகியிருந்தனர். மேலும் மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தில் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக ஒன்றிய அரசின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை பேசுவதற்கு அனுமதித்த தன்கரின் முடிவையும் சில பாஜக எம்பிக்கள் விமர்சித்தனர். இது போல தொடர்ச்சியாக கட்சிக்கு எதிராக, அதாவது குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக தன்கர் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து பிஜேபி மேலிடம் அவருக்கு அழுத்தம்
கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த அழுத்தத்தினால் துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகாவிட்டால் வலுக்கட்டாயமாக விலக்கப்பட வேண்டியிருக்கும் என்கிற மிரட்டலை தொடர்ந்து தன்கர் உடனடியாக பதவி விலகியதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. திங்கட்கிழமை பிற்பகல் 12:30 மணிக்கு மாநிலங்களவையில் அலுவல் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் ஆளுங்கட்சியின் அவைத்தலைவர் ஜே.பி. நட்டா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட பெரும்பான்மையான எம்பிக்கள் கலந்து கொண்டனர். அலுவல் கூட்டம் மீண்டும் 4:30 மணிக்கு கூட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 4:30 மணிக்கு கூட்டம் தொடங்கியதும் நட்டா, கிரண் ரிஜிஜு வரவில்லை. அவர்களுக்காக ஜெகதீப் தன்கர் காத்திருந்தார். கூட்டத்திற்கு வராது குறித்து தன்கரிடம் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் ஆக பிஜேபியினுடைய செயல் திட்டங்களுக்கு ஒத்துப்போகாத தன்கரை மாற்றுவது அல்லது நெருக்கடி கொடுத்து விலக வைப்பது என்பதில் பிஜேபி மிக தெளிவாக செயல்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி என்பது பாகுபாடு இல்லாமல் அவையை நடத்துவதில் மிக சிறப்பாக செயல்பட்ட தன்கர் இன்றைக்கு பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது பிஜேபியினுடைய ஒரு சர்வாதிகார நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த கருத்துக்களை நமது சடுகுடை பார்க்கின்ற நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடும், லைக் செய்திடும். நன்றி, வணக்கம்.